அல்பா செந்தமிழ் மாலைன்னு சொல்லி மாபெரும் இசையரங்கு வந்து எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெற இருக்குது. சம்பந்தமான முழுமையான விளக்கத்தை தாரக்காக தான் டிஆர்ஓ அமைப்பின் இணைப்பாளரோடு இணைஞ்சிருக்கிறோம். அவங்க தான் இந்த நிகழ்வை வந்து சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இசை விழாவில வந்து ஈழத்து கலைஞர்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நிறைய ஈழத்து கலைஞர்கள் ஒரே மேடையில சந்திக்க போறோம். அவங்கள பற்றிய முழுமையான தகவலை தெரிஞ்சு கொள்றதுக்காக வாங்க நாங்க இப்ப இணைப்பாளரோட இணைஞ்சு கொள்வோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். அல்பான்னு சொல்லி ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க போது அல்பான்னு சொல்லி கேள்விப்பட்டாலும் எல்லாருக்கும் இருக்கிற குழப்பம் என்னென்ன ஆர்டிஸ்ட் வராங்க, அந்த இசை நிகழ்ச்சியின் ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி யாருக்குமே தெரியாம இருக்கு. அது சம்பந்தமான ஒரு விளக்கம் கொடுப்போமா? ஆமா, அல்பா செந்தமிழ் என்பதனுடைய நோக்கமே வந்து எங்களுடைய டிராப் பாடகர்கள் தமிழ் இசை பாடல்கள், அதாவது சொல்லிசை தமிழ் பாடல்களை பாடி வருகின்ற ஐரோப்பிய புகழ்பெற்ற கலைஞர்களை மையமாக வைத்து நாங்கள் இந்த நிகழ்வை வந்து ஆரம்பித்து நாங்கள் இந்த நிகழ்வு எங்களுடைய கலைஞர்களை நாங்கள் மெருகேற்றி அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு பெரும் முயற்சியாக இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம். இந்த முயற்சிக்காக ஐரோப்பாவிலே இருக்கின்ற சிறந்த பாடகர்கள் ஜெர்மனியில இருந்து வருகிறார்கள், லண்டன்ல இருந்து வருகிறார்கள், சுவிஸ்ல இருந்து வருகிறார்கள், ஆஸ்திரேலியாவில இருந்து வருகிறார்கள், பிரான்சிலும் புகழ்பூத்த கலைஞர்கள் ஒன்றாக இணைந்து இந்த சொல்லிசை கலையை நடத்த இருக்கிறார்கள். இது வந்து எங்களுடைய இளம் தலைமுறைக்கும் மூத்த தலைமுறைக்கும் ஒரு இணைந்து பரவசப்படுகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் இந்த நிகழ்வை வடிவமைத்திருக்கிறோம். இது வந்து பாரிஸின் புறநகர் பகுதியான முலோன் பகுதியிலே மண்டபம் இதற்காக நாங்கள் ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம். இது ஒரு பிரமாண்டமான அரங்கு. இப்படி எங்களுடைய ஈழத்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுக்கு இப்படி ஒரு மேடை இதுவரை கிடைத்தது இல்லை. இந்த மேடையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இந்த மேடையிலே நடக்கின்ற கலை நிகழ்ச்சிகளை எங்களுடைய மக்கள் வந்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு நாங்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு உங்கள் யூடியூப் தளத்தின் ஊடாக நாங்கள் அழைக்கிறோம். இந்த இசை நிகழ்ச்சியில நீங்களும் மிஸ் பண்ணா கலந்து கொள்ளுங்கன்னு சொல்ற இசை என்ற கப்பால நம்முடைய ஈழத்து கலைஞர்களுடைய கலைகளை வந்து வளர்க்க வேண்டியது எங்களுடைய பங்கா இருக்குது. உங்களுக்கு தேவையான டிக்கெட்டுகளை நீங்க வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 10 யூரோவிலிருந்து 50 யூரோ வரைக்கும் இருக்கு என்ன டிக்கெட். ஆமா, 50 யூரோ டிக்கெட் வந்து விஐபி டிக்கெட்டாகவும், 40 யூரோ டிக்கெட் வந்து 2 பேர் சேர்ந்து வருவதற்கான டிக்கெட்டாகவும், 25 யூரோ தனிநபர்களுக்கான டிக்கெட்டாகவும், 15 யூரோ நின்று ஆடிப்பாடி பரவசமாக பார்ப்பதற்கான டிக்கெட்டும், சிறுவர்களுக்கு 12 வயதில் இருந்து 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இளைஞர்களுக்கான டிக்கெட் வந்து 10 யூரோவாகவும், 12 வயதுக்கு கீழ்பட்டவர்களை வந்து நாங்கள் இலவசமாக பெற்றோரோடு சேர்ந்து அமர்ந்திருந்து பார்க்கக்கூடிய மாதிரியான ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கிறோம். இது ஒரு அறப்பணிக்கான வேலை திட்டம். எங்களுடைய சமூகத்தை உயர்த்தி விடுவதும் அதனூடாக ஒரு அறப்பணியை தாயகத்திலே துன்பப்படுகின்ற மக்களுக்கு உதவும் நோக்கோடும் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இது எங்களுடைய வளர்ந்து வரும் சமூகத்தை தூக்கி விடுகின்ற ஒரு வேலை. ஆகவே அனைவரும் இதுல வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்வை கண்டுகளிக்கணும் என்றதை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகள் நீங்க இன்னும் எடுக்கலைன்னு சொன்னா இணைய வழி மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியமா இருக்கு. நான் வந்து கியூஆர் கோட்டை வந்து இந்த வீடியோவில் மென்ஷன் பண்றேன். அதன் மூலமாக நீங்க இணைய வழி மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை நீங்க தமிழர் வர்த்தக மையமான லாச்சப்பல் பகுதியில் காணப்படக்கூடிய வணிக மையங்கள்ல கூட நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியமா இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த இசை நிகழ்ச்சி வந்து இசை நிகழ்ச்சி என்ற கப்பால நம்மளுடைய ஈழத்து கலைஞர்களுடைய கலைத்திறனை வளர்க்கறதுக்காக இருக்க போது கட்டாயம் உங்களால முடிஞ்ச பங்களிப்பை கொடுத்து இந்த இசை நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெற்றுங்க. நன்றி.